வணக்கம். என்னுடைய பேர் ராஜசேகரன். நான் ஒரு ஆசிரியர், தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். எனக்கு ஜோதிடத்தில் 2003 அனுபவம் உண்டு. என்னுடைய பாடம் பயாலஜி. ஸோ அதனால் மருத்துவமும் ஜோதிடமும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு. வாக்குண்டாம் நல் மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் பணிந்து தப்பாமல் சார்வார் தமக்கே. இது கணபதி அவரை பற்றி நம்ம ஒரு காப்பு விருத்தமாக பாடியிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இதுக்குள்ள மருத்துவமும் இருக்கு. துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் பணிந்து. திருமேனினா குப்பைமேனி, தும்பிக்கையாய் தும்பைப்பூ கபத்தை அறுக்கக்கூடியது, கையான் பொற்றலை கையான் கையாந்தரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட செய்யும் எல்லாத்திலையுமே 2 பொருள் இருக்கு அப்படிங்கிறத நாம் முதல்ல உணர்ந்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப ஜோதிடம், பஞ்சபட்சி, துலங்கிய சரநூல் மார்க்கம், கோதரு வகார வித்தை, குறுமுனி ஓடு பாடல், தீதிலா கட்டிடங்கள், செப்பிய கர்மகாண்டம், ஈதலாம் கற்றுணர்ந்தோ இவர்களே வைத்தியராவர். ஒரு டாக்டர் அப்படின்னா அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது ஜோதிடம், அதுக்கப்புறம் பஞ்சபட்சி, சரநூல் மார்க்கம், குறுமுடி ஓடு பாடல், கட்டிடங்கள், கர்மகாண்டம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஈவன் வெஸ்டர்ன் மெடிசின்ஸ், அதாவது நம்ம அலோபதி சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நிறைய மருத்துவ ஜோதிட நூல்கள் ஆங்கிலத்திலேயும் இருக்கு. இப்ப ஜோதிடம் அப்படின்னா முதல்ல நம்ம மருத்துவ ஜோதிடத்தில் பேச போறது லக்னம் தான். முதல்ல ஜென்ம லக்கினமே ஒன்று, சீர்குணம் அழகு காந்தி, நன்மையா கிருதி வண்ணம், லட்சணம் சரீர வேதம், வன்மையில் கீர்த்தி வாயம், வருத்தம் சந்தோடம் எனும் இன்னவை செப்பலாகும் ஏந்திலையாலே கேளாய். முதல்ல லக்னம் கெட்டு போச்சுன்னா 12 பாவமும் பத்தி பேசி நமக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அதான் தலை இல்லாம உடம்பு இருந்து என்ன செய்ய ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆன லக்கினத்தோன் 6 குடையோனோடு ஈனமாய் அரபந்தானும் இடையிலே சேர்ந்திருக்க தானம் தான் எதுவென்றாலும் சார்ந்திடும் சரீரம் தானும் ஊனமாய் வியாதிக்கெல்லாம் உறைவிடம் எனலாமே. லக்கினத்தோன் 6 குடையோன் கூட ராகும். இந்த 3 பேர் சேர்ந்து உட்காந்துட்டாங்க ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு நோயால் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பண்ணு லக்கினத்தின் நாதன் பாவர்களோடும் கூடி உண்ணிய மனையில் ஏற உயிரெட்டில் சுகமே இல்லை, அன்னவன் செவ்வாயோடு 6-8-12 மேவிட ரோகவானே. சரிங்களா? இப்போ இந்த கவியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த கவிக்கு அர்த்தம் ஏற்கனவே முதல்ல சொன்னேன். ஒவ்வொரு கவிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் 2 பொருள் இருக்கிறது. பாரப்பா பௌர்ணமி குந்தி வெள்ளி பாங்காக எவ்விடத்தில் சேர்ந்திட்டாலும் பாரகனுக்கு தேகபங்கம் 17 சித்தகனும் செப்பல் உற்றார். புலிப்பாணி பாடல். பௌர்ணன் குந்தி வெள்ளி செவ்வாய் புதன் சுக்கிரன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார். 3 கிரகமும் இணைவு பெற்று இருக்கிறது. ஆரோக்கியமா நல்லா இருக்காரு. பாரப்பா பகலவனும் சனியோடு பாம்பும் சேர கூரப்பா குமரனவன் உதிக்கும் முன்னே கொற்றவனே பிதருக்கு கண்டம் சொல்லு. ஆரப்பா அத்தலத்தோன் சுபனை கூடி அப்பனே கண்ணுற்று நோக்கினாலும் சீரப்பா சில காலம் பிதிருந்து சிவலோகம் அடைவானடா செயலை கூறை. பகலவனும் சனி பாம்பு 3 சேர்ந்திருக்கு. என் நண்பனோட குழந்தை 2014 அந்த குழந்தை ஜனனமாயிருக்கு. துலாவுல சனி இருக்கு, ராகு இருக்கு, ஐப்பசி மாசம் பிறந்தது அந்த குழந்தை. இன்னைக்கும் அவங்க அப்பா நல்லா இருக்காரு. அப்ப என்ன சொல்றது? கவி பொய்யா? டிகிரி பார்க்கணும். பகலவனும் சனியோடு பாம்பும் சேர இந்த வருஷம் மாறாம இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலம் விட்டே உன் பாதம் சேர்வேன் அடி. உப்பு இருக்கிற பாண்டம் தான் அந்த உடம்பு. இந்த உடம்புல 12 உப்பு இருக்கு. டாக்டர் சூஸ்லர் அப்படிங்கிறவர் ஒரு எம்டி பிசிசியன், எம்டி முடிச்சிருக்காரு ஆங்கில மருத்துவத்தில். குழந்தை இல்லாதவருக்கு ஒரு குழந்தையை தத்து எடுக்கிறார், அடாப்டட் சைல்டு. இவர் எம்டி படித்த மருத்துவர். அந்த குழந்தைக்கு ஒரு நோய் வருது,
நோயை இவரால் குணப்படுத்த முடியல, அந்த குழந்தை இறந்து போகுது. அப்போ எம்டி படிச்ச என்னால இந்த குழந்தைய காப்பாற்ற முடியல, நான் எல்லாம் என்ன மருத்துவம் படித்தேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மனசு விரக்தியில அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து அதை ஆய்வு பண்றாரு. அந்த சாம்பல்ல 12 விதமான உப்புகள் இருக்கிறது. அதுக்கு பேரு தான் பயோகெமிக் சால்ட். சரிங்களா? அப்ப அந்த 12 உப்பும் 12 ராசிக்கு சொந்தமானது. அப்போ உங்க ஜாதகத்துல ஜென்ம லக்னம் 6 குடையோன் 8 குடையோன் 4 குடையோன் எந்த கிரகத்தால நோய் வருதுன்னு பாருங்க. இப்ப சூரியன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஹார்ட் சம்பந்தமான நோய். அப்ப சூரியன் ஹார்ட். அந்த சூரியன் எந்த ராசியில இருக்காரு, அந்த ராசி குறிக்கக்கூடிய பயோகெமிக் சால்ட் என்ன, அதனாலதான் அந்த நோய் வருது. அந்த பயோகெமிக் சால்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த சால்ட் பேலன்ஸ் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது, இப்போ அக்குபஞ்சர்ல 12 சேனல் சொல்லுவாங்க. அதுவும் 12 ராசிக்கு உண்டான ஒரு விஷயம்தான். அதே போல வர்ம மருத்துவத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்கும் 12 வர்மங்கள். படுவர்மம் 12. தலையில் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல கொண்டக்கொல்லி வர்மம், முகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திலர்த்த காலம் 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தும்மி காலம், 4ஆம் பாவம் கடகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர் வர்மம். இப்படியே 12 ராசிக்கும் ஒரு வர்மம் வீதம் 12 வர்மங்கள் இருக்கிறது. ஓகே. அதுக்கப்புறமாக தொடு வர்மம் 96. தொடு வர்மம் 96. ஒரு ராசிக்கு 8 வர்மம். அப்ப 12 ராசிக்கு 12 × 8 போட்டீங்கன்னா 96. உங்க உடம்பு என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆனால் இந்த என்ஜான் உடம்பு உங்களுடைய ஆள்காட்டி விரல்ல ஒவ்வொரு அங்குலம் சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல்ல இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா, இதுகிட்ட 90 கவுண்ட் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா அதுதான் உங்க உடம்போட லென்த். அப்போ ஒவ்வொரு அங்குலத்திற்கும் உங்க உடம்பில் வர்ம புள்ளிகள் இருக்கிறது. இந்த வர்ம புள்ளினா என்ன அப்படின்னா உங்களுடைய உயிர் நிலைகள் அடங்கக்கூடிய இடம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? உங்க உயிர் ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடம் இந்த வர்ம புள்ளிகள். அதுதான் அமிர்த கலை, நாணல் கலை, விஷகலைன்னு 3ஆ பிரிச்சாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? திதின்னு சொல்றோம். ஒவ்வொரு திதி அன்னைக்கும் நம்ம உடம்புல அமிர்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி இருக்கும். அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய இடத்த போய் நீங்க சர்ஜரிங்கிற பேர்ல தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னா சாவு கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அமிர்தத்தை தொட்டிங்க சக்தி அப்படிங்கிறது அந்த விஷயம். அதனால அந்த அமிர்தம் எதை குறிக்குதுங்க? சந்திரனை குறிக்கும். கோச்சார சந்திரன் 12 ராசியில எந்த ராசியில போய்கிட்டு இருக்கோ அந்த ராசி குறிக்கக்கூடிய அந்த உறுப்புகளை நீங்க சர்ஜரிக்கு தொடக்கூடாது. இப்ப மேஷத்துல சந்திரன் போகுது, அசுபதி பரணி கார்த்திகை. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல சந்திரன் போகும்போது அந்த குறிப்பிட்ட நேரம் தலையை சர்ஜரிக்காக தொடக்கூடாது. தொட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் 99%. 0.1%ல ஏதாவது கர்மா வித்தியாசப்பட்டா உண்டு, இல்லைன்னா கிடையாது. இதை நான் சொல்லலை, சித்தர்கள் நூல்கள் சொல்லியிருக்கு. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி என்ன வெள்ளக்காரர் சொல்றதை நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய ஆள்கள். அந்த வெளிநாட்டு மேலை நாட்டு ஆங்கில புத்தகங்களில் இது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் இங்க வந்து அதை கத்துக்கிட்டு போறாங்க. அப்ப அமிர்த நிலை அப்படின்னு சொல்றது. இந்த அமிர்த நிலை எங்க ஆரம்பிக்குதுன்னா உச்சியில் ஆரம்பிச்சு நம்மளுடைய பாதத்துல முடியுதுங்க. வளர்பிறைக்கு 15ஆகவும் இடர்பிறைக்கு தேய்பிறைக்கு 15ஆகவும் அப்படி ஒரு சைக்கிள் சுற்றி வருது. நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு வர்மமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதான் சொன்னேன் 108 பாதம் 108 வர்மம். ஆமா ஆமா ஆமா, இது வந்து பொதுவான விஷயம். ஒவ்வொரு கர்மாவும் வேற, எல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஜெனட்டிக் மேக்கப் வேற, அதனால ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேற. இது வந்து பொதுவான விஷயத்தை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படிக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அமிர்த நேரம் இருக்கு. சரிங்களா? இப்போ நிவர்த்தி ஸ்தானம், நோய்க்கு நிவர்த்தி ஸ்தானம் எது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது மாரகஸ்தானமும் கூட. பட் அது ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ
அந்த நிவர்த்தி ஸ்தான அதிபதி யாரோ அவர் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கார்? நோய்க்கு நிவர்த்தி ஸ்தானம் 12ஆம் இடம், சரிங்களா? அப்போ அவர் எங்க இருக்கிறார்? உங்க லக்னத்துல, ஜென்ம லக்னத்துல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 2 மணி நேரமா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதி எந்த 2 மணி நேரத்தில் வந்து சந்திக்கிறாரோ அந்த நேரத்தில் மருந்து எடுத்துக்கொண்டால் நோய்க்கு தீர்வு. இப்போ மகர லக்னம் வச்சுக்கோங்க. நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மகர லக்னம், சரிங்களா? 8 to 10 ரிவர்ஸ் தனுசு, 10 to 12 துலாம். இப்படியே நீங்கள் போகும்போது நோய்க்கு நிவர்த்தி ஸ்தானம் 5ஆம் இடம், அதுதான் காலி பண்ணுது. அப்போது அந்த 5ஆம் இடத்ததிபதி எந்த 2 மணி நேர காலத்துக்குள் ஒரு ராசிக்குள்ளே இருக்கிறாரோ அந்த நேரத்தில் மருந்து எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நோய் குணமாகும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லிக்கிறது. அப்போ அந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சோடியம் குறைஞ்சிருச்சு, பொட்டாசியம் குறைஞ்சிருச்சு, அதனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, கடைசி இறப்பு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த உப்புங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, ருதுவாகிற காலம். எனக்கு தற்செயலாக கிளாஸில் இருக்கும்போது ஒரு பையன் கேட்டான், மென்சஸ் சைக்கிள் ஒன்ஸ் இன் 20 days, 28 நாளுக்கு ஒரு முறை மென்சஸ் நடக்குது, ஏன் சார்னு கேட்டான். நமக்கு தான் கொஞ்சம் ஜோதிடம் தெரியுமே. அப்போ நான் சொன்னேன், சூரியன் சுற்றி வந்து ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்தை கோச்சார சந்திரன் என்னைக்கு தொடுகிறதோ அன்றைய நாள் அந்த பெண் ருதுவாகிறார். ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிளும் அப்படிதான் நடக்குது. இல்லை சார், மெடிக்கலாக இர்ரெகுலர் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட் இருக்கு. ஆமாம் இருக்கு. செவ்வாயோட சனி சேர்ந்துருக்கான்னு பாருங்க, டூரேஷன் ரொம்ப டைமாக இருக்கும். ஒன்ஸ் 3 months இருக்கலாம், 6 months இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் 2003 இருந்து இதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தங்கச்சி மகள் மதுரையில் இருக்கிறாங்க. ராம நவமி அன்னைக்கு நான் போய் தாவணி போடணும்னு அரிச்சு பண்ணுறேன். அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, என்னடா இப்படி சொல்கிற, ராம நவமியாக இருக்குது, இன்றைக்கி போய் தாவணி போட சொல்கிறேன். இல்லை போட்டாகணும், அடுத்த மாதம் 23ஆம் தேதி இந்த பிள்ளை வயசுக்கு வந்துடும், 1 மாதம் தான் டைம் இருக்குது, எனக்கு வேல்யூஷன் டைம் இப்போ தான் கரெக்டாக இருக்கும், முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்க சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க 10 பேர் எல்லாம் சண்டைக்கு வராங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, செய்யறது முடிவு பண்ணியாச்சு. கடைசி செஞ்சாச்சு, தேதி வந்துருச்சு. காலையில் 8 மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் ஸ்கூல்ல இருந்து, என்னம்மா அவங்க பொண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களா அப்படின்னு. இல்லை நான் இப்போ தான் கண்ணில் பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நைட் ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு கார் எடுத்துட்டு நாங்களே இங்கேருந்து கிளம்பிடுவோம். அங்கே போனால் அதுக்கப்புறம் அத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நான் இதை ஆய்வு பண்ணியிருந்தா இவ்வளோ அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், இங்கே சிவகாசியில் என்னுடைய மாணவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அவர் நிறையா மருத்துவர்கிட்ட செக் பண்ணிட்டு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கடைசி ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கேட்குறாரு, என்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கு, இது வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு டவுட்ல அவர் போய் கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லை அவங்க பொண்ணு இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை அப்படின்னு. மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி எனக்கு ஃபோன் அடிக்கிறார் நைட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது சார், என்னன்னு தெரியல சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஜாதகத்தை அனுப்ப சொல்லி அடுத்த 5-6 நிமிஷம் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, வீட்டில் பெரியவங்களை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பெரியவங்க வந்து, ஆமாம் அப்போ டாக்டர் சொன்னது எது, பிள்ளை பெரிய பிள்ளையே ஆகலை, வைத்தியம் பார்க்குறாங்க, மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க, நான் சொல்கிறேன் இல்லை பொண்ணு பெரிய பிள்ளையே ஆயிடுச்சு. அப்போ ஜோதிடம் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய மாணவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டேன், அவர் நபர், அவர் இல்லை சார் சொல்லலாம், பட் இருக்கிறதுனால தான் அவர் சொல்லலைன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஓகே டன். இப்போ பஞ்சபட்சியிலிருந்து சொல்லணும் ஒரு சில விஷயங்கள். பஞ்சபட்சி அப்படின்னா 5 பூதங்கள் நம்மளே ஆட்கொள்ளுது, அதான ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது. அப்போ அந்த 5 பூதம் ஊன், நடை, அரசு, துயில், சாவு. இப்போ துயில், சாவு எல்லாரும் சொல்லுவாங்க, அரசு ஊன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை சாவு தான் வெற்றி தரும்னு சொல்லுவேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் சாவை நோக்கி தைரியமாக முடிவெடுக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமே அவனுடைய அந்த குறிப்பிட்ட பூதம் சாவு தொழிலில் இருப்பதால் தான். அப்போ அந்த சாவு தொழிலில் இருக்கிற அந்த பூதத்தை அதிகப்படுத்தி
அரசுலேயோ ஊன்லேயே இருக்கிற மாதிரி நம்ம கூட்டி விட்டுட்டோம்னா என்ன செய்யறது? ப்ரெஷரை கூட்டினா காது தாங்குமா? தாங்காது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பூதமும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் உடம்புல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுக்கு பஞ்சபட்சி எப்படி சார் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு ராசிக்கு 30 டிகிரி 60 கலை பெருக்குனீங்கன்னா 1800 கலை வரும். 12 ராசி 12 × 1200 போட்டிங்கன்னா 21,600 வரும். ஒரு நாளைக்கு நம்மளுடைய சுவாசம் 21,600. சரிங்களா? அப்போ இந்த 21,600 சுவாசத்தையும் நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆதார சக்கரங்கள் பிரித்து சக்தியாக எடுத்துக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரம். இப்போ மூலாதாரத்தில் 600 சுவாசம் அது எடுத்துக்குது. சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் 6000 6000 6000 எடுத்துக்குது. அப்போ விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரம் 1000 1000 1000 எடுத்துக்குது. மொத்தம் 21,600. அப்போ ஒரு நாளைக்கு 1440 நிமிடம் இன்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை நம்ம சுவாசிக்கிறோம். பெருக்குனீங்கன்னா 21,600 வரும். அப்போ நீங்கள் எந்த சுவாசத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள்? நாடிக்கும் இதுக்கும் இன்டைரக்டாக சம்பந்தம் இருக்கிறது. அப்போ அந்த சுவாசம் சரி. எப்போ நோய் வரும்? உங்களுடைய அம்ச கட்டத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதற்கு 1, 5, 9 சனி வரும்போது நோய் வரும். ஏன் 1, 5, 9? மேஷத்தில் அசுபதி இருந்தால் 5ஆம் இடமான சிம்மத்தில் மகம் இருக்கு, 9ஆம் இடத்துல மூலம் இருக்கு. அப்போ இன்னும் நீங்கள் அக்யூரேட்டாக போகணும் அப்படின்னா நின்ற பாதம் டிகிரி எடுத்துக்கங்க. இந்த நாள் இந்த நிமிஷம் இவனுக்கு நோய் வரும், இவனுக்கு கண்டம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா நிற்கக்கூடிய டிகிரியை துல்லியமாக எடுத்துக்கணும். எனக்கு ஹைப்பர் தைராய்டு, ஆள் மெலிஞ்சிக்கிட்டே போகிற 1.5 வருஷமாக என்ன காரணம்னே தெரியல. எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல், என்ன ரீசன்னே தெரியல. கடைசி ஃபைனலாக கன்க்ளூஷன் எங்கள் அம்மா கேட்குறாங்க, இதுக்கு என்ன தாண்டா தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா இந்த ஜோதிடமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஜோதிடம் கர்மம்டா. தாத்தா கடைசி காலத்தில் ஜோதிடம் பார்த்து கொடுத்து செத்தார். உனக்கு அது வேண்டாம்டாங்க. கடைசி இன்னைக்கு எதுனாலும் எங்கள் அம்மா என்னை கேட்காம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எனக்குள்ள அந்த அளவுக்கு அவங்க, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னோட சொந்த கதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு 2008 கல்யாணங்க. 2005 நானும் எங்கள் அம்மா உட்காந்து சும்மா எதேர்ச்சியாக பொழுதுபோக்குக்காக பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயம். அந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், அம்மா எனக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களில் முதல் பெண், 2வது ஆண், 3வது ஆண். 2வது ஆண் குழந்தை ஜனிக்குமானால் ஒன்று நான் அதுக்கு கர்மம் பண்ணுவேன், இல்லை அது எனக்கு கர்மம் பண்ணுமான்னு சொல்கிறேன். எனக்கு 2008 கல்யாணம், ஆனால் நான் 2005 சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எங்கள் அம்மா அதே மாதிரி அந்த நிகழ்வு நடந்ததுங்க. 2011 அந்த குழந்தைய கையில் தூக்கி கொடுக்கும்போது எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணு கலங்குது, உன் வாயில் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சா அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோ வேதனையாக இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ தான் யோசித்தேன், ஜாதகத்தை சாதகமாக சொல்லணும், ஜோதிடம் சொல்லக்கூடாது என்று. ஏன்னா வரக்கூடியவங்களுக்கு ஜோதிடம் சொல்லணும்னா மனோதிடம் வேணும், இல்லைன்னா கஷ்டம், அவங்களால முடியாது, தாங்க முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் இன்னும் ஆய்வு பண்ணுவதற்கு நிறையா இருக்குது. அதனால் மற்ற பேச்சாளர்களுக்கு நான் வழி கொடுத்து இதை இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சங்க உறுப்பினர், தலைவர், துணை செயலாளர் எல்லாருக்கும் நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றியும் கூட. ரொம்ப நன்றி. சரிங்க. அம்மா மெம்பராக சொல்கிறோம். 7010 302 178 7010 302 178 ராஜசேகரன். தேங்க்யூ சார். மிக்க மனுஷன். ஆனால் கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு சின்ன ஐயா அவரை கொஞ்சம் மரியாதை.
ஐயா நம்ம நம்ம சங்க மெம்பர்களுக்கு நம்ம சால்வம் மட்டும் போட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் அவங்களுக்கும் பட்டம் கொடுத்து சீடு கொடுப்போம். அது பண்ணுவோம்.